பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி ஜனாதிபதி அறிவிப்பு. அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடாளுமன்றில் ஜனாதிபதியால் விடுக்கப்பட்ட பகிரங்க அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சற்று முன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தி வரும் ஜனாதிபதி இது தொடர்பில் மேலும் கூறியதாவது: கடந்த 14ஆம் தேதி முதல் போக்குவரத்து மற்றும் விசேட தேவைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் மீண்டும் டொலர் நெருக்கடிக்கு நாடு முகம் கொடுக்காது என்றும் ஜனாதிபதி கூறினார். அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் முன்னெடுக்கும் பரிவர்த்தனைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எகனாமிக் டைம்ஸ் ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது: நாங்கள் அடிப்படையிலங்கள், முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்டுள்ளோம். அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்பதில் இலங்கை அக்கறை கொள்வதில்லை. அதானி நிறுவனம் நாட்டில் எவ்வாறான பணிகளை முன்னெடுக்கின்றது என்பது குறித்தே கவனம் செலுத்துவோம். முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றியிருந்தார். அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை கொண்டுள்ள அதானி குழுமத்துக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை அரசாங்கம் அதே கோணத்தில் அந்த நிறுவனத்தை பார்க்காது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் அதானி குழுமம் எரிசக்தி துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறது. எனினும் துரதிருஷ்டவசமாக சுற்றுச்சூழல் அக்கறை கொண்டவர்களால் அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குறித்த வழக்கில் நன்மை, தீமைகள் மற்றும் மக்களின் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். பின்னர் எது சிறந்தது என்பதை பரிசீலிப்போம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு தமது அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை நாடாளுமன்றத்திற்கு விடுத்து இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். 2028ஆம் ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை 15.1 பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு இடம்பெறும் நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்திற்கு சற்று முன் சமூகம் அளித்தார். 10வது நாடாளுமன்றத்தின் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்று வருகின்றன. இதன்போது முதலாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நிசாம் காரியப்பர் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினாத்தாளில் 3 வினாக்கள் கசிந்த விவகாரம் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பிலான விரிவான விசாரணை அறிக்கையை நாளை காலை 9 மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் நிறைவடைந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் 3 வினாக்கள் ஏற்கனவே கசிந்துள்ளதாகவும், எனவே குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்த உத்தரவிடுமாறு கோரி பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் 4 அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட 4 அடிப்படை உரிமை மனுக்களை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளான ஜசந்த கோதாகொட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபேசேகர ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றில் ஜனாதிபதி ஃபயர்டெக்ஸ் தொடர்பில் வெளியிட்ட விடயமாவது: நாங்கள் 3வது மதிப்பாய்வை தொடங்கிய போது எங்கள் முன்மொழிவுகள் தொழில் வல்லுநர்கள் விதிக்கப்பட்ட வருமான வரி பற்றியது. மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கினோம். வரி வரம்பு 1 லட்சத்துக்கு மேல் காணப்பட்டது. எங்களால் அதை 1,50,000 உயர்த்த முடிந்தது. மேலும் தனிநபர் வருமான வரியின் முதலாவது வகையின் திருத்தத்தை 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை 6% வரிக்கு உட்பட்டதாக மாற்ற முடிந்தது. அதன்படி மாதம் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுவது 100% வரி விலக்கு. 2 லட்சம் சம்பாதிக்கும் நபருக்கு 71% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. 2,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 61% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். 3 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு
47% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். 3,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 25.5% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்த நிவாரணம் மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக நிவாரணம் என நாம் உழைக்கும் போது செலுத்தும் வரி திட்டத்தில் நாம் வெற்றி பெற்றோம்.